இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோல் சாயங்கா எழுதின டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்படின்ற ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் சாயங்கோட ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். இந்த ஹோல் சாயங்கா பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்திருக்காங்கன்னா ஜூலை 13, 1933, அதாவது ஜூலை 13, 1934 வந்து இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு நைஜீரியன் பிளே ரைட் அண்ட் போயட். இவங்க வந்து லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸை வாங்கியிருக்காங்க. இப்போது இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த ஒயிட்ஸ் எல்லாமே பிளாக்கை வந்து இந்த யூரோப்பில் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு அடிமைத்தனமாக அவங்க பிளாக்ஸை பார்த்தாலே ஒயிட்ஸில் இந்த உதட்ட பிதுக்கிறது அவங்கள பார்த்தாலே அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான் இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்படின்ற போயம். இப்போ இதோட கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லேண்ட் லேடி இருப்பாங்க அண்ட் தென் ஒரு பிளாக் இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் இந்த கான்வர்சேஷன். இப்போ இந்த ஒயிட் லேடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டை வந்து வாடகைக்கு அதாவது ரெண்ட்டுக்கு விட்றாங்க. ஸோ அதுக்காக டூ லைட் போர்டுலாம் போட்டிருக்காங்க, நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு பிளாக் வந்து அவங்களுக்கு ஹவுஸ் தேவைப்படுறதுனால அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த ஹவுஸு அந்த பிளேஸ்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, அமௌண்ட்டும் அக்சசபிளாக தான் இருக்குது. அந்த பெனிஃபிட் அந்த ஒரு இதுலலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, அமௌண்ட்டும் அவருக்கு பிடிச்சிருக்கு. பட் அங்கே என்ன ப்ராப்ளம்னா அவர் பிளாக், அது மட்டும்தான் இப்போ ப்ராப்ளம். ஸோ இப்போ அந்த ரெண்ட்டு கேட்டுட்டு இவங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஹவுஸ் ஓனருக்கு டீட்டெயிலாம் விசாரிக்கணும்ல. ஸோ ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணுறாரு. இதை தான் டெலிஃபோன் கான்வர்சேஷன் நமக்கு ஹோல் சாயங்கா கொடுத்துருக்காரு. இங்கேருந்து தான் போயமே ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து அந்த பிளாக் வந்து கால் பண்ணதுமே ஹலோ மேடம்னு தான் அந்த ஒயிட்டை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹவுஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பிளாக் ஆஃப்ரிக்கன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மேடம் எனக்கு ரொம்ப அலையிறதெல்லாம் பிடிக்காது, நான் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆஃப்ரிக்கன் எதுவுமே அவங்க பேசிகிட்டு இருந்த அந்த கான்வர்சேஷன் அப்படியே ஸ்டாப் ஆகுது. இந்த ஒயிட் லேடி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ வந்து இவருக்கு என்ன தோணுதுன்னா, அப்படியே இவருக்கு வந்து என்னாச்சுன்னு இவருக்கு ஒன்றுமே புரியல. ஸோ திருப்பி கேட்குறாரு மேம் அப்படிங்கும்போது, நீங்கள் ஆஃப்ரிக்கனா அப்படிங்கும்போது, ஹவு டார்க் எவ்வளோ கருப்பாக இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவருக்கு அப்படியே என்ன பேச்செலாம் ஒரு மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி இவரே அந்த மேடம் இப்படி தான் இருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க நிறையா லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க. தென் கையில் ஒரு கோல்டன் கலர் சிகரெட் பைப் வச்சுருப்பாங்க. தென் கால் மேலே கால் போட்டு ஒரு மாதிரி திமுறாக அந்த மாதிரி கொஷின் கேட்குற மாதிரி இவர் வந்து நினச்சிட்ருக்காரு. ஹவு டார்க் அப்படின்றது நம்ம தான் தப்பாக நினச்சிருக்கோம், வேறு ஏதாவது அவங்க கேட்டிருப்பாங்க. அப்படி வாட் மேடம்னுங்கும்போது ஹவு டார்க் நீங்கள் எவ்வளோ கலராக இருப்பீங்க அப்படின்னு எவ்வளோ கருப்பாக இருப்பீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி மேம் கேட்குறீங்க, ஒரு ஒயிட் சாக்லேட் மாதிரி இருப்பேன்னு கேட்குறீங்களா இல்லை ப்ளைன் சாக்லேட் மாதிரி இருப்பீங்களான்னு கேட்கும்போது, இல்லை அவங்களுக்கு இந்த மேடமுக்கு புரியல டக்குன்னு. இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்க நம்ம நோஸ் கட் தான் பண்ண பார்க்குறான்னு. இவரும் அவங்களுக்கு பதில் பேசுகிறாரு. என்னோடய பாஸ்போர்ட்டில் கூட என்னோடய ஒயிட் சாக்லேட் டார்க் ப்ளைன் சாக்லேட் அந்த மாதிரி தான் மேடம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து திருப்பி கேட்குறாங்க. நான் சொல்கிறது நீங்கள் லைட்டான கருப்பாக இருப்பீங்களா இல்லை கொஞ்சம் கருப்பாக இருப்பீங்களா அந்த மாதிரி கேட்கும்போது, இப்போ அவரே இமேஜின் பண்ணிக்கிறாரு. எப்படின்னா ஒரு ரெட் கலர் டெலிஃபோன் பூத்துக்குள்ளே இவர் இருக்கா மாதிரியும், அவருக்கு வெளியில் ஒரு ரெட் கலர் போஸ்ட் பாக்ஸ் மாதிரியும் இருக்கா மாதிரி, தென் வந்து ஒரு பிளாக் கலர் ரோட்டில் வந்து ஒரு ஆம்னி பஸ் 2 அடுக்கு பஸ் வந்து 2 மாடி பஸ் வந்து ரோட்டில் போகிற மாதிரி. இது இப்போ சொன்னது எல்லாமே ரெட்டாக இருக்குது, பட் அந்த ரோடு மட்டும் பிளாக்காக இருக்குது. ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தார் ரோடு தான் ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ், இதுக்கு மேலே போகிற அந்த ரெட் பஸ் வந்து ஒயிட் பீப்புள்ஸ். இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஒயிட்ஸ்லாம் ஒரு ஆஃப்ரிக்கன் மேலே தான் நம்மளாம் ஏறி போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த சோஷியலாக ஒரு டிஸ்கிரிமினேஷன் மாதிரி நினச்சிக்கிறாரு. தென் இப்போ வந்து ஃபைனலாக இது பண்ணும்போது மேடம் திருப்பிக்க இந்த மாதிரி அந்த டார்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எந்த அளவுக்கு கருப்பு அப்படின்னு. மேடம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனட் கலரில் இருப்பேன். ப்ரௌனட்னா என்ன கருப்பு தானே அப்படிம்பாங்க. இல்லை மேடம், பார்த்தீங்கன்னா என் உள்ளங்கையெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்கும். பட் நான் வந்து என்னுடைய சிட்டிங் பாட் என்னோடய பேக் சைடு மட்டும் அண்டங்காக்கா ரேவன் கலரில் இருக்கும் அப்படின்னு அவங்களை நோஸ் கட் பண்ணிடுறாங்க அந்த லேடியை. இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை ரொம்ப சத்தமாக ஒரு இடிக்கிற மாதிரி டம்மீர்னு கீழே வைக்கிறாங்க. வெயிட் அ மூமெண்ட் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன நேரில் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. கேட்டதும் அதோட அந்த கான்வர்சேஷன் முடியுது. இதான் இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன். இதில் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த இந்த ஒயிட் லேடி எப்படி அந்த பிளாக்கை வந்து ஒரு ரேசிசம் காரணமாக அந்த ஒரு ஸ்டீரியோ டைப், ஆல்ரெடி இந்த மாதிரி ஒயிட்ஸ்னாலே பிளாக்கை பிடிக்காது, அவங்கனாலே உதட்ட பிதுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஸ்டோரியை வந்து ஹோல் சாயங்கா வந்து அந்த போயம் வந்து டெலிஃபோன் கான்வர்சேஷனில் எழுதியிருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் இவருக்கு வந்து வீடு தேவைப்படுது. ஸோ அதனால அந்த லேண்ட் லேடிக்கு பேசுகிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பிளாக்குன்ற காரணத்தினால அவரை இன்சல்ட் பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு இன்சல்ட் பண்ணுறாங்க. பட் அந்த பிளாக் வந்து இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டார். இதுதான் இந்த போயம், இதை தான் டெலிஃபோன் கான்வர்சேஷன் சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்கலாம். ஸோ நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோ. ஓகே, பாய்.